अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இன்று ஹிஜ்ரி 1446 ரமலான் பிறை 11. عن عبد الله بن مسعود رضي الله عنه الله أشد فرحا بتوبة عبده المؤمن من رجل في أرض دوية مهلكة معه راحله عليها طعامه وشرابه فنام فاستيقظ وقد ذهبت فطلبها حتى أدرك العطش ثم قال أرجع إلى مكاني الذي كنت فيه فأنام حتى أموت فوضع رأسه على ساعده ليموت فاستيقظ وعنده راحلته وعليها زاده وطعامه وشرابه والله أشد فرحا بتوبة العبد المؤمن من هذا براحله وزاده. نعمان بن بشير رضي الله عنه زيادة ثم قال من شدة الفرح اللهم أنت عبدي وأنا ربك صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான மின்கட் மீடியா நேயர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே பிறை 11 அடைந்திருக்கிறோம். மக்ஃபிரத்தை நாங்கள் அதிகமாக வேண்டக்கூடிய காலமாக இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறது. மக்ஃபிரத்தை பற்றி, பாவமன்னிப்பு தேடுவதை பற்றி, பாவமன்னிப்பு தேடுவதுடைய சிறப்பை பற்றி, இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் எப்படி அடியானிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு சிறு சம்பவமாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு முஃமினான அடியான் தௌபா செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் எந்த அளவு சந்தோஷமடைகிறான் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாலைவனத்திலே பிரயாணம் செய்து செல்கிறான். அந்த நேரத்திலே மஅஹு ராஹிலுஹு, அவருடைய ஒட்டகம் இருக்கிறது. எப்படிப்பட்ட பாலைவனம்? கண்ணு கெட்டிய தூரத்தில் உதவிக்கு யாரும் இல்லை. எவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சு போனாலும் அவர் எந்த திசையில் பார்த்தாலும் அவருக்கு கண்ணு கெட்டிய தூரத்தில் அவருக்கு உதவுறதுக்கு எதுவும் இல்லை. இலைப்பாறுதலுக்கு உண்டான மரமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. ஒட்டகம் மட்டும்தான் அவருடைய துணை. அந்த ஒட்டகமும், அதில் இருக்கக்கூடிய உணவும், அதில் இருக்கக்கூடிய நீரும், அதிலே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரயாண பொதிகளும், இதை தவிர அவருக்கு வேறு துணை எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஃபனாம, அவருக்கு தூக்கம் வருகிறது, அவர் தூங்குகிறார். தூங்கி பின்னால் ஃபஸ்தைகப, எழும்பி பார்க்கிறார். வகது தஹபத், அவர் கொண்டு வந்த ஒட்டகம் அங்கு இல்லை. ஒட்டகம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒட்டகத்தில் இருந்த ஜாது, அவர் கொண்டு வந்த பிரயாண பொருட்களும் இல்லை, அவர் குடிக்கிறதுக்கு வச்சிருந்த தண்ணீரும் இல்லை, அவருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, கண்ணு கெட்டிய தூரத்தில் எந்த உதவியும் இல்லை. பாலைவனத்தில் அவர் எவ்வளவு நடந்து போனாலும் அந்த அமைப்பில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதலபஹா மன் அதிரக்கல் அதிஷ், அவருக்கு கடுமையான தாகம் வார வரைக்கும் தேடுறார், எல்லா பக்கத்துலேயும் தேடுறாரு. இந்த ஒட்டகம் கிடைக்குமா, இந்த ஒட்டகம் என கண்ணுக்கு தென்படுமா, தேடி பார்க்குறாரு. எந்த இடமும் அவருக்கு கிடைக்கல. கடைசியில் முடிவெடுக்கிறாரு. சும்ம கால், பின்னர் சொன்னார், அர்ஜிஉ இலா மக்கானி அல்லதி குந்துஃபி, எங்கே இருந்தனோ, எங்கே ஒட்டகத்தை தொலைச்சனோ அந்த இடத்துலையே திருப்பி போயிட்டு இருந்துருவோம். வேறு எந்த மாதிரி வாய்ப்பும் வழியும் எனக்கு இல்லை என்னை பாதுகாத்து கொள்றதுக்கு. அனாமு ஹத்தா அமூத், தூங்குவோம், மௌத்தாவுற வரைக்கும் தூங்குவோம்னு வந்துட்டார். வேறு என்ன காரியம் செய்யலும்? வேறு எந்த ஒரு செயலும் அவரால் செய்ய முடியாது. அவருக்கு இப்போ தாகம் மிகச்சிரிக்குது, அவருக்கு பசி, அவருக்கு தூக்க கலக்கம். அனாமு ஹத்தா அமூத், மௌத்தாவுற வரைக்கும் தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். ஃபவதஅ ரஸஹு அலா சாஇதிஹி லியமூத், மௌத்தாகிற வரைக்கும் தூங்குவோம்னு சொல்லிவிட்டு அவருடைய வலது கையில் தலையை வச்சு அப்படியே சாஞ்சி தூங்குறாரு. தலகாணி கூட இல்லையே, தலையணை கூட இல்லை. அப்போ அதை தலையை வைக்கிறதுக்கு அவருடைய வலது கையை உபயோகிக்கிறார். அதான் அந்த அளவு சொல்லப்படுது. எந்த ஒரு பொருளும் அவர்கிட்ட இல்லை, துணைக்கு எதுவுமே இல்லை. பின்னால் அவர் தூங்குறாரு. ஃபஸ்தைகல,
தூங்கி திருப்பியும் எழும்புறாரு. தூங்கி திருப்பியும் எழுங்கக்கூடிய நேரத்தில் வைந்தஹு ராஹிலத்துஹு, ஆச்சரியம், அவருக்கு முன்னால் தொலைஞ்ச அந்த ஒட்டகம் அப்படி நிற்கிது. ஒட்டகம் மட்டும் இல்லை, வலைஹா ஜாதுஹு ஒ தாமுஹு ஒ ஷராபுஹு, அவருடைய பிரயாண பொருட்களும் அப்படியே இருக்குது, அவருடைய சாப்பாடும் அப்படியே இருக்குது, அவருடைய தண்ணீரும் அப்படியே இருக்குது. எந்த அளவு சந்தோஷம், எந்த அளவுக்கு அவருக்கு சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸ் இதே முஸ்லீம் கிரந்தத்தில் பதியப்பட்டது. ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறது. இது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் மேல்மிச்சமாக ஒரு வார்த்தை வருது. இவருக்கு அதை பார்த்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, இந்த சந்தோஷத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்ம கால் மின் ஷித்தத்தில் ஃபரஹ், அவர் சந்தோஷ மிகுதியால் அல்லாஹும்ம அன்த அபதி வ அன ரப்பு, இறைவா நீ ஏண்ட அடிமை, நான் உன்ட ரப்பு அப்படின்ட்டார். இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் அப்படின்ற வார்த்தையை பாவிச்சிட்டார் சந்தோஷத்தில். அல்லாஹ் இதுக்கும் சந்தோஷம் அடைகிறான். அவர் சொன்ன வார்த்தை பிழையாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அல்லாஹ் அறிஞ்சவன் இல்லையா, அவர் சந்தோஷத்தில் அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கு மாற்றி சொல்லிட்டார் வார்த்தையை. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தில் அபதில் முஃமின் மின் ஹாதா, அதாவது இந்த நேரத்தில் எல்லாத்தையும் தொலைச்சி திருப்பி கிடைச்ச நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷம் மட்டும் கிடைச்சிருக்குது. இந்த சந்தோஷத்தை விட மிக கடுமையாக அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் ஒரு அடியான் தன்னுடைய தவறை செய்துவிட்டு அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில். எனவே அன்பானவர்களே, இஸ்திக்ஃபார் நாங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாருக்கு நிறைய சிறப்புகளும், இஸ்திக்ஃபாரால் நிறைய பலன்களும், இஸ்திக்ஃபாரை கொண்டு நிறைய விஷயங்களையும் சாதித்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினங்கள் அவைகளை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.